ஹலோ கைஸ், வெல்கம் டு ஐமு கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து சிகப்பு தண்டுக்கீரை தான் செய்ய போகிறோம். சிகப்பு தண்டுக்கீரை அப்படின்றப்போ அது வந்து ரெட் கலரில் தானே இருக்கும். அதில் வந்து அதிகமான பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால தான் அது ரெட் கலரில் இருக்குது. அது தெரியுமா உங்களுக்கு? அது இல்லாமல் நம்ம வந்து அயன் சப்ளிமெண்ட்லாம் வெளியிலேருந்து எடுத்துக்கிறோம்ல, டேப்லெட்டாக எடுத்துக்கிறோம்ல, அந்த மாதிரி எடுத்துக்காம இந்த மாதிரி இந்த கீரை சாப்பிட்டாலே நேச்சுரலாக உங்களுக்கு வந்து அயன்லாம் வந்து உடம்புல பூஸ்ட் ஆகும். நம்ம டேப்லெட்டாக எடுத்துக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து வயிற்று வந்து உபசம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது இல்லாமல் இந்த கீரை வந்து நம்ம ஹாட்டான கிளைமேட்ல, சூடான வெப்பமான கிளைமேட்ல நம்ம சாப்பிட்றப்போ உடம்ப வந்து குளிர்ச்சியா வச்சுக்குது. வாங்க இந்த கீரை எப்படி சூப்பரா செய்யலாம் பார்க்கலாம். இந்த சிகப்பு தண்டு கீரை செய்கிறதுக்கு நம்ம கடாய் எடுத்து வச்சுருக்கோம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். கூட கொஞ்சம் கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இடித்து வச்சுருக்கேன் ஒரு 5 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். இது ரொம்ப இடிக்க வேண்டாம், லேசாக அடிச்சுக்கோங்க. அதே மாதிரி வெங்காயமும் வந்து ஒரு 6லேருந்து 7 வெங்காயம், சின்ன வெங்காயம், அதையும் இடித்து தான் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி போட்டிருக்கோம். நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா இந்த வெங்காயம் பிங்கிஷ் கலர் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வாஷ் பண்ணி இந்த மாதிரி தண்ணியெல்லாம் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கணும். அந்த கீரையை நம்ம இப்போ சேர்த்துக்க போகிறோம். இதில் இந்த சிகப்பு தாண்டு கீரை, இந்த மாதிரி சிகப்பான கீரைங்க நீங்கள் எங்கே பார்த்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிட்டு செஞ்சுடுங்க. ஏன்னா அது சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நேச்சுரலாகவே உங்களுக்கு வந்து பிளட்டு வந்து பியூரிஃபை ஆகி நிறைய ரத்த ஓட்டம் வந்து இருக்கும். இது டைஜஷனுமே உங்களுக்கு வந்து சீக்கிரமாக ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களோட போன்ஸ்க்கெலாம் வந்து நிறைய ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். ஏன்னா இதில் கால்சியமு, மெக்னீஷியம், பாஸ்பரஸ் இதெல்லாம் வந்து நிறையவே இருக்குது. இப்போ நம்ம மஞ்சத்தூள் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா கலரி விட்டுக்கணும். எப்போவுமே கீரை வந்து நம்ம செய்கிறப்போ அந்த க்ளோஸ் பண்ணி வைக்கிறது மட்டும் பண்ணவே கூடாதுங்க. ஏன்னா க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சுருங்கிரும். அதில் இருக்க நியூட்ரிஷனல் வேல்யூஸ் உங்களுக்கு வந்து கிடைக்காம போயிடும். இப்போது நான் மிக்சியில் வந்து கொரப்பாக துருவி எடுத்து வச்சுருக்க தேங்காய் இதில் சேர்த்துட்டு நம்ம இதை வந்து நல்லா கலரி விட்டுற போகிறோம். கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம எப்போவுமே கீரைக்கு வந்து லாஸ்ட்டில் தான் உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கலரிடுங்க. ஏன்னா உப்பு வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சேர்த்திங்கன்னா நம்ம எந்த அளவு சேர்க்குறோன்றது நம்மளுக்கு தெரியாமல் போயிடும். அதனால் உப்பு வந்து லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். வாங்க நம்ம கீரை ரெசிபி வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.